ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாகணும் அப்படின்னு நிச்சயமா ஆசை இருக்கும். ஆனா பெரும்பாலும் இது வெறும் கனவாவே இருக்கும். அதுக்கு நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க அம்மா அப்பா பெருசா சேர்த்து வைக்கல, அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம சமாதானப்படுத்திக்குவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல இருக்கக்கூடிய பணக்காரங்கள்ல 70% பேர் தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேறினவங்க தான். அவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தால முன்னேறினவங்க கிடையாது. சோ எங்க அம்மா அப்பா எனக்கு சேர்த்து வைக்கல, அதனாலதான் என்னால முன்னேற முடியல அப்படின்னு சொல்றது சரியான எக்ஸ்கியூஸா இருக்க முடியாது. நீங்க ஒரு மலையோட அடிவாரத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மலையோட உச்சியில 1 கிலோ தங்கம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்க மலையோட அடிவாரத்துல இருந்து அந்த உச்சிக்கு போய் அந்த 1 கிலோ தங்கத்தை எடுக்கணும். மலையோட அடிவாரத்துல இருந்து உச்சிக்கு போகிறதுக்கு சரியான பாதை இல்லாததுனால நீங்க வந்து மலையை சுத்தி சுத்தி போக வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் நீங்க நடந்தே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான டாஸ்கா தெரியும். ஏன்னா 1000 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நம்ம மாத்தி யோசிக்கலாம். உங்களோட லாங் டர்ம் கோல் அந்த மலையோட உச்சிக்கு போய் அங்க இருக்கிற தங்கத்தை எடுக்கிறது, கரெக்டா? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 1000 கிலோமீட்டரை 100 பிரிச்சுக்கோங்க. அப்படின்னா 10 கிலோமீட்டர் வரும் இல்லையா? சோ ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா 100 நாள்ல உங்களால 1000 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும், கரெக்ட்? இப்போ நீங்க அந்த 1000 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிற டாஸ்கை கம்ப்ளீட்டா மறந்துடலாம். அது உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களோட டாஸ்க் என்ன? டெய்லி ஜாகிங் போற மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும், அவ்வளவுதான். சோ இப்படி நடந்துட்டே இருந்தீங்கன்னா 100வது நாள் உங்க கையில தங்கம் இருக்கும், ரைட்? இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு இல்லையா? சோ எப்பவுமே கஷ்டமான ஒரு விஷயத்த நம்ம சின்ன சின்ன விஷயங்களா பிரிச்சு அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த கஷ்டமான விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகே, அதே போல நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதும் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், தேவையான பணத்தை உங்களால சம்பாதிக்க முடியும். ஓகே, அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1, பூஸ்ட் யுவர் பிரைமரி இன்கம். நீங்க ஒரு மாச சம்பளம் வாங்குவோராவோ அல்லது சின்னதா பிசினஸ் பண்றவராவோ இருக்கலாம். எப்பவுமே நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுலயே நம்ம குறியா இருக்கணும். அதுக்கு என்ன வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். அங்க நீங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ரிசோர்ஸா உங்களை உருவாக்கிக்கணும். நிறைய வேல்யூ ஆட் பண்ணணும். நீங்க பண்ற ஒர்க்கை உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒன் டிஸ்கஷன்ஸ்ல உங்களோட சேலரி எதிர்பார்ப்புகளை தெளிவா உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா இன்கிரிமெண்ட் அப்புறம் growth எல்லாமே வந்து உங்களை தானே தேடி வரும். அப்படி வரலன்னா நீங்க தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். வேற நல்ல கம்பெனியா பார்த்து அல்லது டீமா பார்த்து நீங்க மாறி போயிடணும். ஓகே, நம்பர் 2, ஜெனரேட் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். பொதுவா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஜாப்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்போம். அது பெரும்பாலும் நம்மளோட டைமை வித்து வரக்கூடிய வருமானமா தான் இருக்கும். ஆனா ஒரு ரிசர்ச் சொல்லுது, பெரும்பாலான பணக்காரங்க மினிமம் 3 சோர்சஸ் ஆஃப் இன்கம் வச்சிருப்பாங்களாம். நீங்களும் உங்களுடைய பிரைமரி ஜாபை மட்டும் நம்பி இல்லாம சைடா நிறைய வருமானங்களை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டி இன்வெஸ்டிங், இபுக் எழுதுறது, ஆன்லைன்ல கோர்சஸ் கிரியேட் பண்றது, ஏன் யூடியூப் வருமானமா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது சைடு பிசினஸ் கூட பண்ணலாம். பெரும்பாலும் நீங்க இந்த மாதிரி பண்ற பிசினஸ் உங்களோட டைமை வந்து பெருசா யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரைமரி ஜாப் இருக்கு இல்லையா? சோ ரெண்டையும் சேர்த்து மேனேஜ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓகே, நம்பர் 3, do not miss opportunities. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாருமே நிறைய நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். வாய்ப்புகள் அடிக்கடி வந்து கதவை தட்டாது. ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். அது ஒரு அப்ராட் போய் சம்பாதிக்கிற வாய்ப்பா இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், பெரிய கம்பெனியில் வரக்கூடிய நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இப்படி எதா வேணாலும் இருக்கலாம். நம்பர் 4, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாம இருக்கிறது ஒரு வகைன்னா, நாமளே புதுசா வாய்ப்புகளை உருவாக்குறது இன்னொரு வகை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஏரியால மியூசிக் கற்றுக் கொடுக்க ஒரு ஸ்கூல் இல்லை அப்படின்னா நீங்களே கொஞ்சம் டீச்சர்ஸை ஹையர் பண்ணி ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். உங்க ஊர்ல நிறைய பேர் தொப்பையும் தொந்தியுமா இருந்தாங்கன்னா ஒரு ஜிம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இப்படி வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கணும். அது உங்களோட பேஷன் ஒட்டி இருந்துச்சுன்னா உங்களால பெரிய அளவில் சாதிக்க முடியும். நம்பர் 5, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆயிடுச்சு, ஒர்க்கும் ரொம்பவே பழகிடுச்சு, பெருசா எஃபர்ட் போடாமலேயே உங்களால அந்த ஜாபை நல்லாவே பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பெருசா கத்துக்கிறதுக்கு அங்க எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்த விட்டு நகராம அப்படியே அங்க தேங்கிடுவீங்க. ஸோ இதனால உங்க வருமானமும் தேங்கிரும். ஓகே, நம்பர் 6, டேக் ரிஸ்க்ஸ். பணக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. ஏன் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதே ஒரு ரிஸ்க் தான். எப்பவுமே நாம எடுக்கிற ரிஸ்க் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும். நாம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வராம ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா நமக்கு பெருசா பாதிப்பு ஏற்படாத மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் நம்ம கிட்ட இருக்கணும். நாம தோத்துருவோமோ அப்படின்னு பயந்து நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம தவற விட்டுருப்போம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் உங்களை முன்னேறவே விடாது. உலகத்திலேயே பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
பணக்காரங்க எப்பவுமே நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. நம்பர் 7, டு நாட் கிவ் அப். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும், பிளான் பண்ணணும். இறங்குனதுக்கு அப்புறமா ஏன் இதுல இறங்கணும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுலயே குறியா இருக்கணும். அது சரியா வரலன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் உங்களால் அதை சாதிக்க முடியும். ஓகே. நம்பர் 8, ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். எந்த இடத்துலையும் நாய் மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காலையில் சீக்கிரமே ஆஃபீஸ் போய் நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பெஞ்சு தைச்சிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. இது ரொம்பவே தப்பான மெத்தட். இது உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தராது. நல்ல ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டைமோட வேல்யூ வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வீக்கெண்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேஷன் பண்ணிடுவாங்க. தேவையான அளவு ஒர்க் டெலிகேஷன் பண்ணுவாங்க. வேலை நேரத்தில் மொக்க போட்டு அல்லது சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. நம்பர் 9, பி கிரீடி. நிறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா மகா கஞ்சனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் காசு சம்பாதிப்பாங்க. ஏன்னா பணத்தோட அருமை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் யூடியூப்பில் சேனல் வச்சுருப்பாங்க. ட்விட்டரில் ஆட் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. புக்ஸ் எழுதியிருப்பாங்க. இது தவிர ரெகுலராக ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி கிரீடியாக இருங்க. ஓகே. நம்பர் 10, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போவும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் நம்மளால் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவங்க கூட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிறவங்கள உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஓகே. நம்பர் 11, செல்ஃப் டெவலப்மெண்ட். ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களா இருப்பாங்க. புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்ஸ்.